அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சைலண்ட்டான ஒரு கேள்வி என்னென்னா, அவங்க சாந்தி அடைந்து விட்டால், மோட்சம் அடைந்து விட்டால், முக்தி அடைந்து விட்டால், நம்மை அவர்களால் வழிநடத்த முடியுமா? அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சில கேள்விகள் இருக்கும். இப்போது நம் சமுதாயம் என்ன சொல்லுது? ஒரு ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, முக்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அது எல்லா பந்தபாசங்களிலிருந்தும் விடுவித்து கொள்ளும். அப்படின்னா எந்த பந்தபாசமும் அதுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னால், இது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும், ஒரு குழப்பத்தை க்ரியேட் பண்ணும். இப்போது நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்து விட்டார்கள், நம்ம அவங்களும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரிவின் வாட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரியான நம்பிக்கைகள் என்னென்னா, இன்னும் அந்த வழியை ரணப்படுத்திடும், இன்னும் அந்த வழியை ஜாஸ்திப்படுத்தும். அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா? அப்போது அவங்க கடவுளோட இணைஞ்சிட்டு மறைஞ்சிருவாங்களா? நமக்கும் அவங்களுக்கும் முன்னாடி அந்த உறவுங்கிறது இதுக்கு மேலே அது இருக்காதா அப்படின்னு. இது எல்லாமே உங்களுடைய யூகங்கள் மட்டும்தான். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு உயர் பரிமாண ஞானத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகிடும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆத்மா இறைவனோடு ஒன்றென கலந்து விட்டது அப்படின்னு சொன்னால், அது உயிரோடு இருக்காது, தன்னை உணர்ந்த நிலையில் இருக்காதுன்ற அர்த்தம் கிடையாது. கரைஞ்சு போயிடும், அழிஞ்சு போய்டுன்றது கிடையாது. அது எப்போவுமே இருக்கும். அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இறப்பு கிடையாதுன்னா அது எப்போதும் இருக்கும்னு தான் அர்த்தம். உங்களுடைய உறவு அப்படிங்கிறது அன்பு, விசுவாசம் மற்றும் ஒரு தூய உள்நோக்கத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான் இருந்ததுன்னா, அது என்றைக்கும் மறையாது, அழியாது. அது எப்போதும் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்பு அப்படிங்கிறது வெறும் மனித உணர்வு மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய அடிப்படை அலைவரிசை அது. அப்போது எது அன்பால் கட்டமைக்கப்பட்டதோ அது எப்போதும் உயிர் வாழும். நிறைய நம்ம நாட்டில் சித்தர்கள் கோயில் இருக்குது, ஞானமடைஞ்ச ரிஷிகள், மகான்கள், யோகிகள்லாம் இருக்காங்க. அவங்க கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம், அவங்கள சாமி கும்பிட்றோம். சித்தரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜீவசமாதியில் கேட்குறோம். இவர்கள் எல்லாரும் ஞானமடைந்தவர்கள் தான், முக்தி அடைந்தவர்கள் தான். அப்போது முக்தி அடைஞ்சிட்டா நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்காதுன்னா, நாம் எதுக்கு போய் முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள்கிட்ட உதவி கேட்குறோம்? எதுக்கு நம்ம அவர்கிட்ட வழிகாட்டுதல் கேட்குறோம்? சித்தர் நம்மளை காப்பாற்றுவார். சாய்பாபா கோயிலுக்கு எத்தனையோ பேர் போகிறாங்களே, சாய்பாபாவுக்கு அப்போ முக்தி கிடைக்கலையா? அப்படி அல்ல. அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆன்மா முக்தி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த தொடர்பு, உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த அன்பு அப்படிங்கிறது தொடரத்தான் செய்யும். சரிங்களா? ஆனால் அதே மாதிரி அந்த வழிகாட்டுதல் என்பதும் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அவங்க எந்த வழியில் வழிகாட்டுறாங்க, எப்படி நமக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவு இப்போதைய நிலையில் இருக்குதுங்கிறது அது மாறுபடும். அது நமக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு சோல் அக்ரிமெண்ட்டை பொறுத்து அது மாறுபடலாம். இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், இறந்ததுக்கப்புறம் அது வெளியில் போய் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும், வேறு ஏதோ ஒரு உடலுக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் உயர் பரிமாண ஞானம் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டு. நம்ம ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே இல்லை, நம்ம உடம்பு, நம்ம பார்க்குற இந்த உலகம் அனைத்துமே ஆன்மாவுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா, அனுபவமாக பெற்றுட்ருக்கிறீங்களா, வெளி உலகத்தை பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்கள் ஆத்மாவிற்குள் ஒரு கனவு போல் நிகழும் ஒரு ஒரு நிகழ்வு தான் அது. அப்போது நாம் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நிற்க போகிறது கிடையாது. நம்மளுடைய நான் அப்படிங்கிற உணர்வும், நான் அப்படிங்கிற புரிதலும் மட்டும் இந்த உடம்பு மனசிலிருந்து நம்மளோட ஒளி உடலுக்கு மாறும். ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்பிரிட்டாக நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளோட விழிப்புணர்வும் ஜாஸ்தி ஆகும். அதற்கு மேலான நிலைங்கிறது நான் ஆத்மானு உணர்ற நிலை. அந்த உணர்ற நிலையில் என்னென்னா, நான் தான் கனவு கொண்டிருந்தேன். இந்த மனித வாழ்க்கை என்பது எனக்குள் நிகழ்ந்த கனவு. உண்மையிலே எனக்கு பிறப்பு இறப்பு என்பது எதுவுமே கிடையாது. நான் எப்போதுமே அந்த சச்சித் ஆனந்த நிலையில் தான் நான் எப்போவுமே இருக்கிறேன்ற உணர்தலைத்தான் நீங்கள் மறுபடியும் ஞாபகமாக கொள்வீர்கள். ஆத்மாவுக்கு சாந்தி கிடைத்து விட்டது, அது சாந்தி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதும் கூட ஒரு புரிதலின்மை தான். ஏன்னா எப்போவுமே ஆத்மா தன்னுடைய சச்சிதானந்த நிலையிலிருந்து விலகினதே கிடையாது. விலகின மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற மாதிரி தனக்குள்ள ஒரு கனவைத்தான் கண்டு கொண்டு இருக்கிறது. அது எப்படி கண்டப்பட்ட கனவு? தான் ஆன்மான்னு தெரியும், தன்னோட சச்சிதானந்த நிலையில் இருந்துக்கிட்டே நம் ஆத்மலோகத்தில் இருந்து கொண்டே பூமியில் இருப்பதை போன்ற ஒரு கனவு. அப்படின்னா உங்களுடைய அன்பு மறையவில்லை, மறக்கப்படவும் இல்லை. அவர்கள் எப்போதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த அன்பு அப்படிங்கிறது தொடரும், அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும்.
சரிங்களா? அப்போது எது அன்பின் அடிப்படையில் படைக்கப்பட்டதோ அது எப்போதுமே உயிர் வாழும்ன்றது புரிஞ்சுக்குங்க. இப்போது அவர்களால் நமக்கு வழிகாட்ட முடியுமா முக்தி அடைந்ததுக்கு பிறகு? அவர்கள் வழிகாட்டுவார்களா அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது எப்போதுமே இருக்குது. உங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் எப்போதுமே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிஜம் என்பதே ஆத்மாவிற்குள் தான் இருக்குது. உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவுன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய நிஜம், இது எல்லாமே என்னென்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வரும் வழிகாட்டுதலும் கூட அப்படித்தான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். அது உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்டிருந்து வரலாம், இல்லை வேறு மனிதர்கிட்டருந்து வரலாம், இப்படி ஒரு வீடியோவாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். அது உங்களுக்கு எந்த வழியில் இந்த கணத்தில் வர வேண்டுமோ அந்த கணத்தில் அந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல்ன்றது வரும். வழிகாட்டப்பட வேண்டியது முக்கியமாக இருந்ததுன்னா உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்டே வரணும்னா அது அவங்ககிட்டருந்தே வரும். அப்போது அவர்கள் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களா, வழிகாட்டுவார்களா அப்படின்ற கேள்வியிலிருந்து இந்த வழிகாட்டுதல் என்பது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் வழிகாட்டுதலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். பிரிவு என்பது கிடையாது. உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான தொடர்பு உயர் பரிமாணங்களில் அது இன்றும் தொடர்கிறது, என்றும் தொடரும். உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வழிகாட்டுதல் என்பது வரும். இதில் குழப்பமடைய வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்டில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருக்கணும். ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இறை வழிகாட்டுதலுக்கும் உண்டான ஒருங்கிணைவு இருக்கும். நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கீங்க, பிடிச்ச விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்கனாலே உங்களுடைய அலைவரிசை உயரும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை புரிந்து கொள்வீர்கள். ஸோ அதனால் எப்படி வழிகாட்டுதல் வர வேண்டும்னு நீங்கள் நிர்பந்தம் கூட பண்ண தேவையில்லை. நீங்களாக இருந்தீங்கனாலே எவ்வாறு வழிகாட்டப்படுகிறீர்கள், வழிகாட்டுதல் எந்த வழியில் வருகிறதுங்கிறத புரிஞ்ச மனுஷனாக இருப்பீங்க. தொடர்பு என்பது எப்போதும் துண்டிக்கப்படுவதில்லைன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்போது ஒருவர் சாந்தி அடைந்து விட்டால் சாந்தி ஒருவரை பிரிப்பதில்லை. நமக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவை வேறொரு பரிணாமத்திற்கு அது மாற்றுகிறது, வேறொரு விதமாக அது மாற்றுகிறதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதுதான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் இந்த சாந்தி அடைந்து விட்டால் நமக்கும் அவர்களுக்கும் அந்த தொடர்பு போயிடுமான்னு உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய பார்வை. சரிங்களா? இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிரிவின் வழியில் வாடுறீங்க, இல்லை பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை குறித்து என்னிடம் நீங்கள் ஷேர் பண்ணணும், பேசணும். என்னுடைய பார்வை என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு நான் கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட ஃபோன்லேயே நீங்கள் பேசிக்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பது உண்மைனா, இந்த சேனலுக்கு உண்மையிலேயே நான் உதவ வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, உங்கள் உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா நீங்கள் மேலே இருக்க என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை அனுப்பலாம். நீங்கள் எதையும் தானமாகவோ கட்டாயத்தின் பேரிலோ தர தேவையில்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தரலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். வேறு இது மாதிரி ஒரு கேள்வி, மக்களை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நான் விடையோடு நான் வருகிறேன். அது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.